நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சீட்டாக தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பாவோட நிலைமை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. வெண்பாவை கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சுருக்காங்க. வெண்பா மயக்க நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வெண்பா 24 மணி நேரத்துக்கு எழ போகிறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் கரெக்டாக இதை யார் பண்ணாங்க எவர் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை எப்படியோ ஒரு வழியாக மோப்ப முடிச்சு நம்ம விஜயை மறுபக்கம் மல்லியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோ டிரைவர் மூலமாக உதவியோட கரெக்டாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அவனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே சும்மா அவனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த லேடி அந்தானே இருக்காங்க. அந்த லேடியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறாரு நம்ம விஜய். அந்த லேடி வந்து எனக்கு எதுவும் தெரியாது, இந்த ஆட்டோக்காரன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் வாங்க அவங்கள அழைச்சிட்டு போய் சிசிடிவியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு தர்தான் இழுத்துன்னு போகிறாங்க. ஐயோ நான் உண்மையை ஒத்துக்கிறேன், அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கிற குடோனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம வெண்பா ஒரு இப்போ கட்டில் மேலே படுத்துன்னு இருக்காங்க. பார்த்தா இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. மயக்க நிலையில் இருக்காங்க. வெண்பான்னு எழுப்புறாங்க. ஆனால் வெண்பா கொஞ்சம் கூட கண்ணு முழிச்சே பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பதட்டம், ஒரு பக்கம் பயம். ஐயோ என்னடா ஆச்சு, எதுடா ஆச்சு, வெண்பாவை ஏன்டா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபம். விஜய்க்கு அப்படியே சும்மா ஆத்திரம் ஒரு பக்கம் தலைக்கு மேலே ஏறுது. அந்த ஆவேசத்தில் அடி போடு 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 தக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு துவம்சம் பண்ணுறாரு. உடனே பார்க்கணுமே நடக்கிறது என்ன ஓட்டுறது என்ன அப்படின்ற மாதிரி பதட்டம் ஒரு பக்கம். மல்லி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னால் தானே அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்டாங்க. இதுக்கு மேலே மல்லி எதுவுமே பேச போகிறதில்ல. ஐயோ மல்லியை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. என்னடா நம்ம மல்லியோட இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, நடக்கிறது தான் நடக்கும். தீயினால் சுட்ட புண்ணுள்ளார முள்ளாரதை நாவினால் சுட்டவடு. அந்த மாதிரி நம்ம விஜய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு. உன்னால தான் என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு, நீ என் பொண்ணுக்கு அம்மா தான் இருக்கா, லாக்கியே இல்லை. உங்களுக்கு அவன் மேலே எதனா பாசம் தானே, உன் வயிற்றுல பிறந்திருந்தா அவன் மேலே உனக்கு அக்கறை இருந்துக்கும். அது இல்லாதனால தானே அக்கறை இல்லாமல் உன் பாட்டு கேர்லெஸ்ஸாக இருக்க. அந்த மாதிரி நறுக்கு 4 வார்த்தை கேட்டுறாரு விஜய். விஜய் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஐயோ என்னடா விஜய் இந்த மாதிரி ஒரு பக்கம் நறுக்குன்னு கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூனி குறுகி போய் ஓரமாக உட்காந்துடுறாங்க நம்ம மல்லி. அதே சமயத்தில் நம்ம வெண்பா எழுந்திருக்கவே இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. வெண்பா எழுந்திருக்கல. வெண்பா ஒரு பக்கம் மயக்கத்திலே இருக்காங்க. அதை பார்த்து ஒரு பக்கம் பயம். நம்ம வெண்பா குட்டி இருக்கிறத பார்த்து நம்ம மல்லி கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க. என்னடா பண்ணுறது, இப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணிடுறாரு. மருத்துவமனையில் ஒரே வரதான் சொல்லிடுறாங்க. டவுட்டு தான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க போட்டுக்கிற இன்ஜெக்ஷன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன். அது குழந்தைங்களை போட்டால் ஓவர் டோஸ் ஆயிரும். அதனால் என்ன பக்க விளைவு வேணாலும் வரலாம். அதனால் இப்போதைக்கு எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சுறாங்க. அந்த இடத்துல என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் விஜய் நின்று இருக்க. அந்த சமயத்தில் அந்த லேடியே அந்த ஆளுகளெல்லாம் ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரி அங்கே வந்துடுறாரு. அவங்கள கையும் களமாக விஜய் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போகிறாங்க. போய் நீதிமன்றத்தில் நிற்க வைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஐயா சார் நான் எதுவும் பண்ணலை, என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தீபிகா மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவை கை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் நினச்சிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. ஆனால் அது போல் நடக்குமா நடக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்ற தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம் பரபரப்பான ஒரு நிகழ்வாக தாங்க இப்போதைக்கு போயின்னு இருக்குது. இந்த பரபரப்பான நிகழ்வோட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க காத்துன்னு இருக்குது. அதெல்லாம் எப்படி எடுத்துன்னு போக போகிறாங்க, எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மல்லி பார்த்தியா நான் வச்ச ஆப்பு உனக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இறங்கி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வெறும் டெய்லர் தான், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போகுது. நான் உனக்கு எப்படின்னா ஆப்பு வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் அந்த கடவுள் என்ன இந்த பிரச்சனை வந்து காப்பாற்றிட்டு இன்னொருத்தர் அந்த பிரச்சனையில் சிக்க வச்சு உன் பொண்ணுக்கு சரியான ஆப்பு வச்சாங்க பார்த்தியா. இதுக்கு தான் சொல்கிறது, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தர் கெடுதல் நினைக்கிறோமோ அந்த கெடுதல் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் வரும் பாரு. அப்போ தான் எல்லாமே புரிய வரும். நீ என்னென்ன தப்பு சரியா அதெல்லாம் திரும்ப ஒன்று அடிக்கும் பாரு. அப்போ தான் அதோட வழி என்னன்னு புரியும். என்னோட தம்பியை இழந்துட்டு நான் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் துடிச்சு வாழ்க்கையே வெறுத்து இந்த உலகமே வெறுத்து இருக்கேன். அதே போல் நீயும் வாழ்க்கையில் உன் பொண்ணை பிரிஞ்சு அணுவணுவா சாகுவேன். விஜய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன் கூட சேராமல் உன்னவே காரணம் சொல்லி உன்னை நெச்சரிச்சு எதுக்கடா அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயா போய் தற்கொலை பண்ணிப்பேன். அப்போ தான் என்னோட தம்பியோட சாத்மா எனக்கு சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி ஆணவ இது மாதிரி பேசின்னு இருக்கா நம்ம தீபிகா. இந்த தீபிகாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லைங்க. ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்பவே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகும். ரெஸ்பான்சிபிள் இல்லாத மாதிரியும் இருக்குது. ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தோன்னே எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க தம்பிக்கு ஒரு மனவியாதி இருக்குது. கரெக்டாக அவர் ஒரு விஷயம் நினச்சிட்டாரானா அது நடக்கலைனாலும் அவர் நடந்த மாதிரி அவரே கற்பனை பண்ணி அவரே அவர் மனசுக்குள்ளே பேசின்னு இருப்பார். இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கிற போது இவர் முட்டாள்தனமாக செஞ்சுன்னு இருக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் அந்த
தீபிகா இருக்காளே அவள் இருந்து என் தம்பிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், என் தம்பி தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியே பிடிச்சி தொங்கினுக்கிறா பார்த்தியா. இது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். இவளை எப்படி திருத்த போகிறோம், என்ன சொல்லி தான் நம்ம புரிய வைக்க போகிறோம்? ஏன்னா புரிஞ்சவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லி தெரிஞ்சிடலாம், தெரியாதவனுக்கு நம்ம என்ன சொல்லி தெளிய வைக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி முட்டாள்கள் இருக்கிறதுனால தாங்க வாழ்க்கையே ஒரு பக்கம் இருளில் சூழ்ந்து போயிடுது. இந்த மாதிரி இருளில் சூழாமல் இதுக்கப்புறமாவது வாழ்க்கை நல்லா அமையுமா அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடியும் அவங்கவுங்க வாழ்க்கையை எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. அது போல் இருக்குமா இருக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைவேல தாங்க இருக்கும். ஹைவேல என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமும் ஹாஸ்பிட்டல் வரை வந்தோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறாட்டம் இருக்குது அங்கே டாக்டரை பார்க்கறதுக்கு. அதனால் சரி ஓகே நம்ம ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு இயற்கையான செடிகள் வாய்ந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன்லாம் அருமையாக இருக்குங்க. இந்த இடத்துல யார் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோழிக்கு ஏற்ற இடம், இந்த மாதிரி தரமான ஒரு பிளேஸு யாரும் உருவாக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் நல்லா உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு இடம் காலியாக இருந்தாங்க அங்கே எதனா வீடு கட்டலாம், பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இந்த மாதிரி இயற்கைக்கு நடுவில் அழகாக மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரி வளர்த்துன்னு இருந்தால் அது ஒரு தனி சுகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருக.